ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நீங்கள் லைஃப்லேயே பார்த்துருக்க மாட்டீங்க. பிக் பாஸ் வரலாற்றில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸே டென்ஷன் ஆகிட்டு அவருடைய சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி நடந்த விஷயங்கள் அவரோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்க போல இருக்குது. அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவங்கள் எக்கச்சக்கமாக நடந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த மாடர்ன் சினிமாஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாடர்ன் சினிமாஸை வின் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் இருந்திருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சேன்னா, ஏன்னா நம்ம ப்ரெசென்ட் பண்ணது வந்துட்டு ஓகே திருடினார், ஆனால் அந்த எழுத்து ஒழிச்சு வச்ச இடம் பார்த்திங்கன்னா சரியான இடமே கிடையாது. போய் எடுக்கிற மாதிரி வச்சுருக்கணும். பட் அவர் வந்து தூக்கி போட்டார். அது வந்து தவறு. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஜொல்லை வந்துட்டு கைக்குள்ளே வச்சுருப்பாங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க. லாஸ்ட்டாக சண்டை நடந்ததுக்கப்புறமா அதை வந்து உள்ளே போய் கன்ஃபர்ஷன் ரூமில் வந்து விக்ரம் கேட்கும்போது வந்துட்டு அதுக்கு பதிலே சொல்லியிருக்க மாட்டார் பிக் பாஸ். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து இன்னொரு இந்த கமருதீன் விஜே பார்வதி அவங்களோட அந்த மைக் இஷ்யூவை பற்றி சொல்லியிருப்பார். ஒரு 10 வாட்டி சொல்லியிருப்பார் போல இருக்குது. அதையும் தனியாக வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பார். இன்னொரு பக்கம் கேமே யாருமே ஸ்டார்ட் பண்ணல, என்னுடைய மரியாதையை நீங்கள் இழந்துட்டீங்க, மறுபடியும் நீங்கள் அதை வந்து எடுக்கிறதுக்கு வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சா அப்படின்னு சவால் விட்டுருப்பார். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. இன்றைக்கி குறிப்பாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சண்டை அவரை வச்சுக்கிட்டே வந்து அவங்க அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க, ஐயோ பயங்கரமாக போயிட்டு இருந்தது. ஸோ நம்மளுக்கு அப்படி இருந்துச்சு. அதில் வேறு வந்துட்டு இந்த எஃப்ஜே வேறு பண்ணுற அட்டோழியங்கள் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம 24/7 பார்க்கும்போது நமக்கு ஒரு ஸ்க்ரீனில் தெரியுது, அவங்களுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக தெரியும். அப்போ மண்டை எப்படி குழம்புன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அவர் வந்துட்டு ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் த யூனிவர்ஸ் இஸ் டீச்சிங் மீ பேஷன்ஸ் ரைட் நவ் ஆன் ஆல் லெவல்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. நான் இப்போ நம்புகிறேன் யூனிவர்ஸ் வந்துட்டு இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம் வந்து எனக்கு பொறுமையை வந்து நல்லா கற்றுக் கொடுக்குது. இப்போ எனக்கு நல்லா கற்றுக் கொடுக்குது எல்லா வகையான நேரங்களிலும் அப்படின்ற மாதிரி, எல்லா இடத்துலையும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அவரோட அப்போ எவ்வளோ தூரம் வந்துட்டு பொறுமையாக இருந்துருப்பார் பாருங்க. அவ்வளோ உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ கோபங்கள் போல இருக்குது. இதுக்கு சும்மாவே இருக்கலாம் போலன்ற மாதிரி அவர் டென்ஷனாக இருப்பார். ஒரு காலத்தில் வந்துட்டு இவர் இருந்திருக்கார், யார் நம்ம அமித், கன்னடா பிக் பாஸில் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காப்புல. அவரே பார்த்திங்கன்னா இங்கே வந்து உதறாரு, டென்ஷனாக அவர் பதறாரு. ஆனால் நம்ம தமிழ் சீசனுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து இப்போ 9th சீசன் வரைக்கும் ஒரே வாய்ஸ். கமலஹாசன் அவர்கள் கூட மாறிட்டார். அதுக்கப்புறம் நம்ம எஸ்டிஆர் வந்தார், இப்போ விஜய் சேதுபதி வந்திருக்காரு. ஆனால் இந்த வாய்ஸ்க்கு இன்னும் ஒரு தனித்துவம் ஒன்று இருக்குது. இப்போ எவ்வளோ விஷயங்களை பார்த்துருப்பாரு. அவர் இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் போட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவரோட இன்ஸ்டாவில் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா அவர் எவ்வளோ நொந்து போயிருப்பார் பாருங்க. ரொம்ப கஷ்டங்க. ஸோ அதை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. அவர் அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கார் போல இருக்குது. இது உள்ளே இருக்கிற ஆட்களுக்கு தெரியாது, பட் நமக்கு தெரியும். சரி, இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பிக் பாஸே டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி சோகத்தில் இந்த ஒரு விஷயத்தை போட்டிருக்காருன்னா அது கண்டிப்பாக வந்துட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சரியான சம்பவம் இருக்குது. விஜய் சேதுபதி வந்துட்டு கிளின்னு கிளிக்க போகிறார். குறிப்பாக விஜே பார்வதி நம்ம கமருதனுக்கு செம்மடி இருக்குது. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. சரிங்களா? அதுவும் வந்து லாஸ்ட்டாக ஸ்ட்ரைக்லாம் படத்தில் வந்து இதெல்லாம் பிடிக்கல போல இருக்குது அவருக்கு. ஏன்னா டாஸ்க் லெட்டர் படிக்கிறதுக்காக விக்ரம் நின்று இருப்பார். நடுவில் வந்துட்டு அவர் சொல்ல இங்கே கத்தின்னு இருப்பாங்க. சொல்கிறத கேட்காமே திரும்ப வந்துட்டு பிக் பாஸ் கூப்பிட்டுருப்பார். அப்புறமா எல்லோரும் ஸ்ட்ரெயிட்டாக போங்கணும் போது திரும்ப வந்து கத்திருப்பார் விக்ரம். ஸோ இது பெரிய இஷ்யூ ஆக போகுது. என்ன நடக்க போது தெரியல. ஆண்டவா, இப்போ என்ன கொடுமைனா கமருதன் இப்போ தான் வந்துட்டு விஜய் பார்வதிக்கு பக்கம் வந்தார். நல்லா வெளியே தெரிய ஆரம்பிச்சிட்டார். ஆனால் கொஞ்சம் அதிகப்படியாக தெரிய ஆரம்பிச்சிட்டார். இப்போ அரோரா சொல்லுவாங்க, ஏய் மகனை என் கூட இருக்கும்போதே தெரிஞ்சியா, எவ்வளவு நாமினேஷன் வந்ததா, இந்த வாட்டி போன நாமினேஷன்லேயும் வந்தால் திட்டு வாங்கினியான்ற போகிறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு. சரி, இதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.